அவள் பேச முடியாத நிலையில் அவன் ஒரு வாக்குறுதியை காப்பாற்றினான். கையில் பட்டம், மனதில் கனவுகள். அவன் அவளை பார்த்தான். வார்த்தைகள் அதிகம் இல்லை, ஆனால் தீர்மானம் தெளிவாக இருந்தது. அந்த தீர்மானம் அவன் முழங்கால் மடங்கிய நிமிடத்தில் அந்த உலகத்திற்கு தெரிய வந்தது. ஆனால் காதல் வெளியே மலர்ந்தாலும் வீட்டுக்குள் அது போராட்டமாகவே மாறியது. நீண்ட வாதங்களுக்கு பிறகு ஒரு மௌனம் வந்தது. அந்த மௌனத்தில் அப்பா சமாதானமானார். பெரிய மேடை இல்லை, பெரிய விழா இல்லை. அவள் வீட்டிலேயே ஒரு எளிய நிச்சயதார்த்தம். கடல் தாண்டி சென்றாலும் இதயத்தை விட்டு செல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் இரவிலும் அவர்கள் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு சாதாரண காலை. அவள் சாலையின் ஓரமாக நடந்து சென்றாள். ஒரு கார், ஒரு கண நேரம், ஒரு மோதல். அந்த நொடி அவளின் வாழ்க்கையை முன்னும் பின்னுமாக பிரித்தது. ஐசியு, வெண்டிலேட்டரின் சத்தம், அம்மாவின் கண்ணீர், அப்பாவின் மௌனம் என்று சொன்னார். உயிர் தப்பிச்சிட்டாங்க, ஆனால் இனி பேச முடியாது. அவள் கண்கள் திறந்தாள், பேச முயன்றாள். ஆனால் குரல் வரவில்லை. முதல் முறை நம்பிக்கை, இரண்டாவது முறை உண்மை. இந்த மௌனம் தற்காலிகம் அல்ல. அவள் உடைந்தாள், ஆனால் விழவில்லை. ஒரு முடிவு எடுத்தாள். நான் அவனுக்கு சுமையாக மாறக்கூடாது. ஒரு கடிதம் எழுதினாள். மோதிரத்தை அதில் வைத்தாள். நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால் தான் நான் உன்னை விடுகிறேன். அது ஓட்டமில்லை, அது தியாகம். வீட்டிற்கு திரும்பினாள். மௌனத்தோடு வாழ கற்றுக்கொண்டாள். சைகை மொழி கற்றாள். வார்த்தைகள் இல்லாமல் வலிமையாக இருக்க கற்றுக்கொண்டாள். ஒரு வருட காலம் மூடியது. ஒரு நாள் ஒரு தோழி வந்தாள். கையில் ஒரு திருமண அழைப்பிதழ். அவள் திறந்தாள். மணப்பெண் பெயர் அவளுடையதே. அந்த நிமிடம் அவள் அளவில்லை. சில வழிகள் கண்ணீராக வராது, அவை மனசை உறைய வைக்கும். அதே கல்லூரி வளாகம். அவன் அவள் முன் நின்றான். நான் தாமதமாக வந்தது உன்னை மறந்ததால் இல்லை. வாழ்க்கை என்னை மலை போல நிறுத்தியது. உன்னுடன் சேர்ந்து நான் வாழ்வதற்கு சைகை பாஷையை ஒரு வருடமாக கற்றுக்கொண்டேன். அவன் பையிலிருந்து மோதிரத்தை எடுத்தான். அவள் கையை பிடித்தான். மீண்டும் அந்த மோதிரம் அவள் விரலில் வைத்தாள். அவள் பேசவில்லை, ஆனால் அந்த புன்னகை எல்லாவற்றையும் சொன்னது. உண்மையான காதல் வார்த்தைகள் போகும்போதும் வாக்குறுதியை காப்பாற்றும். காதல் என்பது உடல் சம்பந்தப்பட்டதல்ல, அது மனது சம்பந்தப்பட்டது.